ஹலோ கைஸ், மார்ச் மாதம் முடிஞ்சிருச்சு. ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்க போகுதுங்க. ட்ரேடிங் செக்ஷன் ஏப்ரல் 1ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிக்க போகுது. என்னப்பா மார்ச் 31 இருக்கு, அதுவே ஏப்ரல்னு சொல்கிறீங்கன்னு பார்க்குறீங்களா? ஸோ மார்ச் 31 பார்த்தீங்க அப்படின்னா ரம்ஜான்றனால மார்க்கெட் லீவு. ஸோ இனிமேட் நம்ம ட்ரேட் பண்ண போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரலில் தான் ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நிஃப்டி லாஸ்ட் வீக் என்ன நடந்திருக்கு, இப்போ இனிமேட் என்ன நடக்க போகுது, ஏப்ரல் 1ஆம் தேதி என்ன நடக்க போகுதுன்றது டீட்டெயிலாக பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நான் தான் உங்கள் அருண். நிஃப்டியை பற்றி, பேங்க் நிஃப்டியை பற்றியும் தொடர்ந்து அப்படியே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. இந்த பேங்க் நிஃப்டியில் என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்குறீங்களா? ஸோ இந்த பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட்லாம் பாருங்க. ஸோ இதுதான் சப்போர்ட் லைன். ஸோ இப்போ அவங்க ட்ரேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 51,564ங்க. ஸோ இதுலேருந்து என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பாஸ்ட் 4 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சைட் வேஸில் போயிருக்காங்க. அதாவது இங்கேருந்து ஒரு கண்டினியூஸ் ரேலி கொடுத்துருக்காங்க. ரேலி கொடுத்துட்டு இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, 4 நாளாக மார்க்கெட் சைடு வேஸில் போயிட்டு இருக்காங்க. டைரக்ஷன் எடுக்க முடியாமல் திணறிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இனிமேட் என்ன நடக்கலாம், அடுத்த வாரம் என்ன நடக்கிறதுக்கு பாசிபிள் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோவில் கிளியராக சொல்ல போகிறேன். ஸோ அடுத்த வாரம் என்ன நடக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் வீடியோவை ஸ்லோவாக பாருங்கள். ஸோ இந்த 4 டேஸ் இருக்குல்ல, இவங்க ட்ரேடான லெவல் இந்த இடமும் இந்த இடமும், சரிங்களா? ஸோ இந்த இடத்த மார்க்கெட் எப்போ பிரேக் ஆகுதோ அதுக்கப்புறம் தாங்க அடுத்த ரேலி நடக்கும். அதை என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களா? அதாவது இந்த ஜோனோட வேல்யூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா 52,000ங்க. 52,000 தொட்டுட்டு திரும்ப என்ன பண்ணிட்டாங்க, 51,500க்கு, அதாவது ஒரு 500 புள்ளி கீழே இறங்கிட்டாங்க. ஸோ ஒன்று மார்க்கெட் இந்த 52,000 ஜோனை வந்து பிரேக் பண்ணிட்டு மேலே போகணும். அப்படி இல்லை அப்படின்னா இதோட பாட்டமான 51,000 பிரேக் பண்ணிட்டு மேலே போகணுங்க. ஸோ இந்த 1000 பாயிண்ட்ஸ்க்குள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ரேலி நடக்காது. 51லேருந்து 52க்குள்ள ஒரு பெரிய ரேலி நடக்காதுங்க. ஸோ இனிமேட் ரேலி எப்போ இருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா ஒன்று மேலே போகிறதா இருந்தால் இந்த ஜோனுக்கு மேலே போகணுங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இதோட நெக்ஸ்ட் லெவல், அதாவது இந்த ஜோனோட நெக்ஸ்ட் லெவல் மேலே போயிடுச்சு அப்படின்னா ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் இந்த இடத்துல இருக்குதுங்க. அதாவது இங்கேருந்து வராங்களே இந்த ரெசிஸ்டன்ஸை பேஸ் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வருதுங்க. ஸோ இந்த இடம் வரைக்கும் கண்டிப்பாக வரதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குது. அந்த இடத்தோட வேல்யூ என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா 53,000 வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குங்க. 52,000 கட் பண்ணிருச்சு அப்படின்னா 53 கண்டிப்பாக போயிடுவாங்க. சப்போஸ் கீழே 51 கட் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ என்ன நடக்க பாசிபிள்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா திரும்ப அவங்க 49,500 அல்லது 600 ரேஞ்சுக்கு வரதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குங்க. இதுதான் இப்பொழுதைக்கு பேங்க் நிஃப்டியோட ஸ்டேட்டஸுங்க. வாங்க நிஃப்டியும் பார்த்துருவோம். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா நான் லாஸ்ட் வீக்கே இந்த பிரேக் அவுட் வந்தப்போ நான் குரூப்பில் நம்ம யூடியூப் சேனலில் மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ என்ன நடந்திருக்குன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சேம் எப்படி பேங்க் நிஃப்டியில் சைட்வேஸில் போயிருக்காங்களோ நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சைட்வேஸில் தாங்க போயிருக்காங்க. ஸோ இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் சினாரியோ தான். எப்போ இந்த 4 நாள் ஹையை தாண்டி, அதாவது 23,800 அல்லது 900 தாண்டி மார்க்கெட் ட்ராவல் ஆகுதோ அதுக்கப்புறம் தாங்க இனிமேட்டு அப் ரேலி. ஸோ டவுன் ரேலி ஆகிடுமா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைங்க. டவுன் ரேலி போகிறதுக்கான சிம்டம்ஸ் எதுவுமே இல்லைங்க. மார்க்கெட் 4 நாளாக சைட்வேஸ் தான் போயிட்டு இருக்காங்க. இது டவுன் எப்போ போகும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த 4 நாளோட பாட்டம் இருக்குல்ல, அதாவது 23,450 அதை கட் பண்ணிச்சு அப்படின்னா திரும்ப அடுத்த ஜோன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க 23,000 வரைக்கும் வரத்துக்கு நிறைய பாசிபிள் இருக்குங்க. ஸோ இந்த 23,000 கட்டாச்சு அப்படின்னா தான் இந்த ட்ரெண்ட் லைனில் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு திரும்ப ஸ்டாக் மேலே போகிறதுக்கான நிஃப்டி மேலே போகிறதுக்கான பாசிபிள் இருக்குது. இதுதான் நிஃப்டியோட இன்றைய அப்டேட்டுங்க. அதாவது இனிமேட்டு எப்போ ரேலி நடக்கலாம்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா இந்த 23,850 கட் பண்ணால் அடுத்த ரேலி நடக்கும். கீழே பார்த்தீங்க அப்படின்னா 23,450 கட் பண்ணிச்சு அப்படின்னா டவுன் ரேலி நடக்குங்க. ஸோ இன்பிட்வீனில் நீங்கள் பயப்பட வேண்டாம். மார்க்கெட் சைட்வேஸில் தான் போயிட்டு இருக்கு. டவுன் போயிடுச்சான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஸோ நிஃப்டி, பேங்க் நிஃப்டி மற்றும் ஸ்டாக்ஸை பற்றி அப்டேட் நீங்கள் இது மட்டும் தொடர்ந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை கண்டிப்பாக ஷேர் பண்ணிவிடுங்க. ஸோ நான் ட்ரேடிங்கே பண்ணலப்பா, நான் இனிமேல் தான் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கீழே கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது. கண்டிப்பாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்கள். வி வில் சப்போர்ட் யூ. டாட்டா, பை பாய். வாங்க அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.